ஒரு மனுஷனுக்கே ரெண்டு முகம் இருக்கு. ஒரு முகம் இப்படி இருக்குன்னா இன்னொரு முகம் இப்படி இருக்கு. அப்போ உயிரினங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். போன வீடியோல ஆந்தைக்கான ஒரு முகத்தை பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல ஆந்தைக்கான இன்னொரு முகத்தை பத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சு கேட்டுக்க போறோம். ப்ரோ, இன்னொரு முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப ஆந்தையினுடைய உணவு பட்டியலை முதல்ல சொல்றேன். அதை பொறுத்த வரைக்கும் பொதுவா எலிய சாப்பிடும், அதே மாதிரி இன்னொன்னு காக்கா இதை மாதிரி வேட்டையாடும். ஆனா அது இன்னும் நீண்டுகிட்டே போகும். வெறும் எலி காக்கா இல்லாம முயலை வேட்டையாடும், ஆந்தை வேட்டையாடும். அதே மாதிரி இந்த பூச்சிகளை வேட்டையாடும், வெட்டுக்கிளி உட்பட. அதுக்கப்புறம் பாம்பைய வேட்டையாடும். ஆந்தை வேட்டையாடும். என்ன சொல்ல போனா நிறைய வேட்டையாடும், சின்ன சின்ன மான்களை வேட்டையாடும். மானுகு நரி என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆந்தை எப்படி ப்ரோ வேட்டையாடக்கூடிய அந்த பவர் அந்த ஆந்தைக்கு இருக்கு. அதாவது ஒரு ஆந்தை ஒரு மானோ ஒரு நரி கூட சண்டை போடுமா? சண்டை போடுன்றத விட ஒரு பிடிச்சிட்டா அது ரெண்டுமே செத்து போயிருங்க, எதுவா இருந்தாலும். நரியா இருந்தாலுமா? ஆமா, ஏன்னா ஆந்தையினுடைய அந்த PSI இருக்குல்ல, ஒரு பிடிக்குதுன்னா அது கிட்டத்தட்ட 300 பவுண்டு, அதாவது 300 பவுண்டு வெயிட். இத கிலோ கணக்குல சொன்னா 136 கிலோவை ஒரு சதுர இன்ச்ல, ஒரு சின்ன நகத்துல 136 கிலோ வெயிட் அப்படி வச்சா எவ்வளவு நசுங்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு இன்ச்சுக்கும் அதனுடைய வெயிட் அவ்வளவு இருக்கு. இப்படி அழுத்தினாலே பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு. இது எப்படி அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அதனுடைய நகம் ஒண்ணு, இன்னொன்னு அந்த காலினுடைய வலிமை, அதுதான் ஆந்தைக்கு அவ்வளவு பவரை கொடுக்குது. அதை அப்படி பிடிச்சா எலி, அதுக்கப்புறம் முயலினுடைய மண்டோட எல்லாம் நசுங்கிரும் ஒரு பிடிக்கும் போது. அப்ப நரிகளினுடைய கழுத்தை பிடிச்சா அது என்ன ஆகும்? நம்ம கழுத்தை பிடிச்சா நம்மளே செத்து போயிடும். அந்த அளவுக்கு பவர் அதுக்கு இருக்குன்றனால அதிகமா அது பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையாடுறதை விட எலி மாதிரியான, அதுக்கப்புறம் முயல் மாதிரியான விலங்குகளை தான் அது வேட்டையாட விரும்பும். இருந்தாலும் இதெல்லாம் கிடைக்காதப்போ வேற வழி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய விலங்குகளையும் இது வேட்டையாட கிளம்பும். இது அதிகமா ஹையஸ்டா ஒரு பெரிய உயிரினத்தை வேட்டையாடி இருக்குன்னு எதுவும் மென்ஷன் பண்ணி சொல்லலாமா? கழுகையே வேட்டையாடி இருக்குன்னா பாத்துக்கோங்க. கழுகு ஆந்தையை விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆமா, அவ்வளவு பெரிய அந்த கழுகை கூட ஆந்தை வேட்டையாடும். இதுக்கு 3 கோடியே 60 லட்சம் வரலாற்று போரே இருக்கு. அதாவது ரைவல்ரி அப்படிமா. 3 கோடி வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த அமெரிக்காவினுடைய நேஷனல் பேர்டு, அதாவது தேசிய பறவையான பால்ட் ஈகிள், அது மொட்டை கழுகு. அதுக்கும் அதே மாதிரி கிரேட் ஹார்ன்டு அவுல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆந்தை இனம் இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 2.5 அடிக்கு வளரும். அது இந்த ரெண்டுக்கும் ரைவல்ரி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இருந்தே 3 கோடி வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே. என்ன ரைவல்ரின்னா, இது போய் அதனுடைய கூட்டை போய் அடிச்சு புடுங்க. ஆந்தை அந்த கழுகோட கூட்டை போய் அடிச்சு புடுங்க பாக்கும். ஏன்னா மேட்டிங் பண்றதுக்காக. நான் ஏற்கனவே பார்த்திருப்போம். அப்ப அந்த கழுகு கூட்டத்தை போய் அது போய் வம்புக்கு இழுக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப சில நேரங்கள்ல இந்த பெண் ஆந்தைகளினுடைய முட்டைகள் அதை பறிக்கிறதுக்கே அந்த கழுகுகள் வரும். இது எப்ப நடந்தது அப்படின்னா 2015-16 ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய மினசோடா அங்க இருக்கிற காட்டுல ஒரு பெரிய போரே நடந்தது. ஒரு முறை இந்த பெண் கழுகு ஒண்ணு, பால்ட் ஈகிள், அந்த இனத்தை சேர்ந்தது ஒரு பெண் ஆந்தையினுடைய முட்டைகளை எடுக்கிறதுக்காக மேல இருந்து வேகமா வந்திருக்கு. வந்ததை பார்த்த உடனே பெண் ஆந்தை அது எவ்வளவு பெருசா இருந்தா கூட பரவாயில்லன்னு நேருக்கு நேரா மோதி சண்டைக்கு நின்று. அந்த சண்டையில இந்த பெண் ஆந்தை தான் ஜெயிச்சது. ஏன்னா இந்த ஆந்தையினுடைய நகம், அதனுடைய பவர் நேரா அந்த கழுகினுடைய நெஞ்ச கிழிச்சிருச்சு. அது வேற வழி இல்லாம அந்த கழுகு அந்த இடத்த விட்டே பறந்து ஓடி போயிருச்சு. ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? அது பறந்து போனதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெண் ஆந்தை இருக்குல்ல, அது போய் அந்த கழுகினுடைய கூட்டுக்கு போய் அதனுடைய குஞ்சுகளை வேட்டையாடி இருக்கு, பழி வாங்கி இருக்கு. அப்ப ரிவெஞ்சின் உச்சமா இருக்கேன். ஆமா, இந்த அளவுக்கு பெண் ஆந்தை போர் குணம் கொண்டது. அது மட்டும் இல்லாம மனிதர்களே போய் அதுக்கு பக்கத்துல போய் அதனுடைய முட்டையை எடுக்க போனா கூட, நம்ம அவ்வளவு பெருசா இருந்தா கூட நமக்கு கூட ஆந்தை பயப்படாது. நம்மள ஒரு பொருட்டா கூட மதிக்காது. நம்மள இல்ல, ஒரு உயிரினம், எந்த உயிரினமா இருந்தாலும் முட்டையில கை வச்சா உனக்கு மதிப்பு இல்ல. ஆமா, இப்ப நம்ம ஒரு வீடியோ பண்ணோம்ல, இப்ப சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா, புலி தான் வலிமையா இருந்தா கூட, அதுல சிங்கத்துக்கு ஒரு குணம் இருந்தது. அதே குணம் தான் ஆந்தைய பொறுத்த வரைக்கும். சண்டைன்னு வந்தா மோதி ஜெயிக்கிறது இல்லைன்னா சாவுறதுன்ற மாதிரி தான் ஒழிய அது பின்வாங்க. பயம்னு இது கிடையவே கிடையாது. கழுகுக்கு பயம் இருக்கு. 2 அடி ஓங்கி பட்டுருச்சுன்னா இதுக்கு மேல இவன்ட்ட போராடினா நம்மளால முடியாது அப்படின்னு தெரிஞ்சா கழுகு அதாவது இந்த இடத்துல ஆந்தைய நம்ம சிங்கமாவும்
கழுகை வந்து நம்ம புலியாவும் வச்சுக்கலாம். ஓகே. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆந்தைக்கு வந்து எந்த உயிரினமும் வேட்டையாடுறது கிடைக்கலன்னா அது கழுகு கூட்டுக்கே போய் கழுகையே வேட்டையாடிடும். கழுகை வேட்டையாடி கழுகையே வந்து சாப்பிட்டுரும். சோ இத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அந்த 2015 சம்பவத்தைன்னா, இப்ப நிறைய கேமராக்களை வந்து பறவையியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டுக்கு பக்கத்திலேயே கேமரா வைக்கிறது அந்த மாதிரி. அதுல பதிவான காட்சி தான் கழுகு முதல்ல அந்த ஆந்தையோட இடத்துக்கு வர்றது, சண்டை போடுறது, கழுகு தப்பிச்சு போறது. அதுக்கப்புறம் இரவு நேரத்துல அந்த பெண்ணாந்தை போய் அந்த குஞ்சுகளை கொன்னுட்டு இங்க வந்துருச்சு. வந்துட்டு ஆந்தைகளை பொறுத்த வரைக்கும் முழுசா வந்து முழுங்காது. ஒரு சாப்பாடு சாப்பிடுதுன்னா அந்த கழுகுகளினுடைய எலும்பு, அதுக்கப்புறம் வந்து முடி அதெல்லாம் துப்பிடும். அந்த மாதிரி துப்பி கடந்தது அந்த கூட்டுக்கு பக்கத்துல கடந்ததை எடுத்து ஆராய்ச்சி செய்யும் போது அப்ப வந்து அந்த பெண் கழுகினுடைய குட்டிகளை தான், குஞ்சுகளை தான் இது போய் வேட்டையாடி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. சோ இந்த அளவுக்கு பெண் ஆந்தைகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமானது. இது பருந்துகளுக்கும் பொருந்தும். பருந்துகள் வந்தாலும் ஆந்தைகள் இப்படிதான் பண்ணும். இது வந்து ஒண்ணுக்கொண்ணு மோதுறது தான் இதுக்கு வந்து வேலையை. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் உணவு. இந்த முயல், அதுக்கப்புறம் பாம்பு, எலி அப்படின்னு சொல்லி. அதனால அதை வேட்டையாட போகும்போது இதுக்கும் வந்து அதுதான் உணவுன்றனால உணவுலேயே போட்டி வருது. அந்த போட்டினால ஒண்ணு நீ இருக்கணும் நான் இருக்கணும் அப்படின்ற சண்டை வந்து ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்குது. பல நேரங்கள்ல இது நடக்காது. ஏன்னா இது ஒரு இடத்துல அது ஒரு இடத்துல இருக்கும். ஆனா எப்ப கழுகு ஆந்த கூட வம்புக்கு வருதோ அந்த மாதிரி அரிதான சூழல்ல ரெண்டு இதுக்குமே வந்து சண்டை நடக்கும். இப்ப நல்லா பகல் நேரம், அந்த நேரத்துல வந்து ஆந்தை வந்து தூங்கி இருக்கும். அந்த தூக்க கலக்கத்துல இருக்கும் போது கழுகு வந்துருச்சோ பறந்து வந்துருச்சோன்னா அதுதான் ஜெயிக்கும். ஏன்னா இது சுதாரிக்கிறதுக்குள்ள கழுகு ஒரு தெளிவு வேணும்ல தூக்கத்துல இருந்து. ஓகே. ஆனா அதுவே வந்து தூக்கம் இல்ல, முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருச்சு கழுகு வர்றத. இப்ப வந்து மோதுனா யாரு வேணா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வலிமையை பொறுத்த வரைக்கும் கழுகுக்கு ஜாஸ்தி. இது வந்து 300 PSI, அது வந்து 400 PSI. 100 PSI வந்து ஜாஸ்தி. கிலோ கணக்குல சொன்னா இது 136 கிலோ, அது 182 கிலோ வரைக்கும் கூட போகும். சோ அந்த அளவுக்கு இருந்தாலும் அந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலும் ஆந்தை வந்து பயப்படாது. மோதுறதுக்கு வந்து எந்நேரமும் தயாரா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ இது சொன்னீங்கல்ல, ஆந்தை தூங்கிட்டு இருக்கையில கழுகு வந்து போட்டி போட்டா கழுகு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்பு. கழுகு தூங்கிட்டு இருக்கையில ஆந்தை போய் போட்டி போட்டா 100% ஆந்தைக்கு தான் வாய்ப்பு. அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து அதுவும் தூக்க கலக்கத்துல இருக்கும். இன்னொன்னு இரவு அப்படின்றனால அந்த கழுகுக்கு வந்து பார்வை வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா ஆந்தைக்கு அவ்வளவு துல்லியமா தெரியும். அப்ப ரொம்ப எளிதாவே ஆந்தை வந்து வீழ்த்திடும். எப்படின்னா இந்த அந்த கால் இருக்குல்ல, அதனால கழுகினுடைய மண்டோட்டை இப்படி பிடிச்சா அது நசிக்கிறோம், அது செத்துரும். அப்ப இதுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும்னு பாருங்க. அது ஒரு பிடி போதும், பின்னாடி இருந்து வந்து பிடிச்சா போதும். சோ நேருக்கு நேர் மோதணும்னு அவசியம் கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கு. பிளஸ் ஆந்தை கொஞ்சம் புத்திசாலி தான். ஏன்னா இரவு நேரத்துல அது தேர்ந்தெடுக்குது பாருங்க. நம்ம இரவு நேரத்துல போனா எவனை வேணா வேட்டையாடிடலாம் அப்படின்னு. சோ அந்த புத்திசாலித்தனமும் அந்த கழுகு வந்து ஆந்தை கிட்ட தோக்குறதுக்கு வழி. இப்ப நீங்க சொன்னது ஃபுல்லாமே பெண் ஆந்தை தான் இல்ல, பெண் ஆந்தை மட்டும் இல்ல, ஆண் ஆந்தைகள். ஆண் ஆந்தைகள் எப்ப இந்த மாதிரி போர் பண்ணோம்னா அதுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே சாப்பாட்டுக்காக. அப்ப கழுகு கிட்ட மோதி அதைதான் சாப்பிடணும்னா அப்ப வந்து அதுவும் மோதும். அதே மாதிரி கழுகும் அப்படிதான். கழுகை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் வேட்டையாடுறது ஒண்ணும் கிடைக்கலன்னா ஆந்தைட்ட வரும். மத்தபடி ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தேவையில்லாமலாம் மோதி சண்டை விடாது. தேவைன்னும் போது வேற வழி இல்லாதப்போ ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடும். இது வந்து நான் சொன்னது வந்து 3 கோடி வருஷமா வந்து நடந்துட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் இவங்களை கண்டா வந்து இவங்க 2 பேருக்குமே ஆவாது. ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னு சொல்லிக்கலாம். ஆமா, இந்த டெரிட்டரிக்கே பிரச்சனை. இது என்னோட எல்லைக்குள்ள இன்னொன்னு வந்தா அதை அடிச்சு விரட்டணும்னு ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதும். இது என்னோட எல்லை அப்படின்னு சொல்லி. அதுவும் நடக்குது. அதனால எது வேணா எப்ப வேணா ஜெயிக்கும், அந்தந்த சூழலை பொறுத்து இருக்கு. ஆனா வலிமை என்னதான் கழுகு ஜாஸ்தி இருந்தாலும் ஆந்தைக்கும் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆந்தையை பற்றி சொல்லணும்னு நினச்சது. ஆந்தையை பற்றின சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல சுவாரஸ்யங்கள், அதாவது ஆந்தை பருந்தை வென்றுன்றதே இந்த வீடியோவில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆந்தைக்கு பருந்துக்கும் மேட்ச் வச்சா எப்படி இருக்குன்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆந்தையை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியும்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு உயிரினத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.